நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கை சரி பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் ஹவர்ஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்ஷன் லெவல் ரொம்ப ஹை டென்ஷன், அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிட்டு பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோவில் ஒன்று பர்ஸ்ட் ஆகிறதுனாலையோ இல்லைனோ அது பிளாக்கேஜ் ஏற்படுறதுனால அந்த செல்ஸ் டேமேஜ் ஏற்படுறதுனால வருதுதாங்க ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்கில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து மினி ஸ்ட்ரோக் இல்லை TIAன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா 24 ஹவர்ஸில் ரெக்கவரி ஆகிடுங்க. இன்னொரு டைப் ஸ்ட்ரோக் வந்து CVA. இது ரெக்கவரி ஆகிறதுக்கு பல மாதம் ஆகலாம். அதே மாதிரி ரெக்கவரி பீரியட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் கீவேர்டு இருக்குங்க, பி ஃபாஸ்ட். பி ஃபார் இம்பேலன்ஸ் ஆர் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். நீங்கள் நடக்கும்போது உங்கள் பாடி ஒரு மாதிரி தள்ளுற மாதிரியோ இல்லை உங்களோட ஆக்ஷன் ஏதாவது வந்து லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இருந்ததுனாலோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பிளர்டு விஷன், கண்ணு வந்து மங்கலாக தெரியறது. எஃப் ஃபார் ஃபேஸ் ட்ரூப்பிங், ஒரு பக்கம் ஃபேஸோட ஆக்ஷன் கம்மியாக இருந்தாலும். அப்புறம் ஏ ஃபார் ஆர்ம் ஆர் லெக் வீக்னஸ், உங்களுடைய கை இல்லைனா காலோட ஸ்ட்ரென்த் கம்மியாகவோ இல்லை வீக்னஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ் ஃபார் ஸ்வாலோவிங் ஆர் ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, நீங்கள் சாப்பிடும்போது முழுங்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம் இல்லை பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். T ஃபார் டைம் டு கால் எய்தர் ஆம்புலன்ஸ் ஆர் நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணுங்க. இந்த மாதிரியான எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் இக்னோர் பண்ணாதீங்க. இமீடியட்லி டேக் ஆக்ஷன் அண்ட் பி ஃபாஸ்ட்.